வெறும் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க, ஞானஸ்தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அப்புறம் போதிங்கன்னா எதை போதிங்க? நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை. நான் உங்களுக்கு கற்பித்தவைகள்னா எப்போ கற்பித்தாரு? இந்த மாதிரி தான் கற்பித்தார். இதையெல்லாம் செய்யும்போது இவர்களுக்கு போதனையை கொடுத்துருக்காரு. இவர்களுக்கு விசுவாசம்னா எப்படின்னு காண்பிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறார். அற்புதங்களை பாருங்கள். அத்தி மரத்தை சபிக்கிறாரு, அது கூட ஒரு லெசன் தான். விசுவாசத்தை குறித்து போதிக்கிறதுக்காகவே வேணே சபிக்கிறாரு. மரம் ஒன்றும் தப்பு பண்ணல, அது எப்படா அத்தி மர சீசன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்குது. அத்தி பல சீசன் வந்தால் காய்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை சபிக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த மரமே பட்டு போயிடுச்சு. உடனே விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாயில் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று